கண்டிப்பா சார். சார் நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வண்டி அம்போலி கார்ட்ல நின்னுதுன்னா முதல்ல தெரியறது உங்களோட அழகான வீடு தான் சார். எல்லாரோட திருஷ்டியும் உங்களோட வீட்டு மேல தான் சார் படும். அந்த பங்களா பேரு எம்எல்ஏ காட் கேட்னு வைக்கலாம். உங்க வீட்டு முன்னாடி நின்று எல்லாரும் செல்ஃபி எடுக்க ஓடி வருவாங்க சார். ஓகே சார். ஆமா சார், நிச்சயமா. எப்போ ஆரம்பிக்கணும்னு நீங்களே சொல்லுங்க சார், நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். ஆல் ரைட், see you சார். எஸ் சார், for sure. See you soon. Hi. How are you? Good. How are you? Very well. You know Deepa? Last night was so much fun. எல்லாரும் அப்பாவோட ஃபேவரட் சாங்கை ப்ரிப்பேர் பண்ணாங்க. ராக்கமா ராக்கமா. அப்புறம் அப்பா குழந்தைங்க மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு என்னமோ அது ஃபர்ஸ்ட் பர்த்டே மாதிரி. உன்னை தவிர எல்லாருமே அங்க இருந்தாங்க. I really think Deepa you should have been there. Not again, Mahesh, please. அவர் உன்னோட அப்பா தீபா. அவரோட 65th பர்த்டே அது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்கேஷன். உனக்கு எல்லாம் தெரியும்ல. தெரிஞ்சும் கூட அதை பத்தியே ஏன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க? I can't go back to that life again. I'm not asking you to go back to that life. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம் தீபா. அவர் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணாரு. நிஜமா தான் சொல்றேன், வீரா தான் சொன்னா. மகேஷ், இதோட பத்தி என் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ண ப்ளீஸ். எனக்கு யூஎஸ் விசா வரப்போகுது மேக்ஸிமம். ஸோ ஸ்டார்ட் ராப்பிங் அப் சூனா. ஓ காட், ஐ அம் கெட்டிங் லேட். எங்க போறேன்? ஒரு கேஸ் ஹியரிங் இருக்கு. அப்புறம் சாட்டர்டே ஈவினிங் வீட்டுக்கு வரல. புதுசா ஒரு சிக்கன் ரெசிபி நான் ட்ரை பண்ண போறேன். யா, பாரு, கால் அட்டெண்ட் பண்ண. சாட்டர்டே பார்க்கலாம். see you. பை பை. ஹலோ மகேஷா? எஸ் ஸ்பீக்கிங். நீங்க? ஜாயிண்ட் கமிஷனர் கவாஸ்கர். சொல்லுங்க. ஆராரீரோ ஆராரீரோ. உங்க பாட்டை கேட்டு எப்படி குழந்தை தூங்குதுன்னு அந்த கடவுளுக்கு கூட தெரியாது. போனம்மா, உனக்கு பாடுறதுனா பிடிக்காது, ஆனா எனக்கு பிடிக்கும். என்ன பண்றது? இந்த பாட்டை அம்மா பாட்டி மட்டும் கேட்டதுன்னா எப்பவுமே மறந்துருக்க மாட்டேன். சாப்பாட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்களும் வாங்க, தூங்க வச்சுட்டு வரேன். $200 300 கோடி அளவுக்கு சரக்குள்ள இருக்கு. வண்டி வந்துருச்சு, இறக்குங்க, சரக்கு இறக்குங்க. ஏய், வண்டி இங்கே விடு. On my count. 3, 2, 1. Go, 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 go! இங்க பாரு, நீ ப்ரௌன் பாக்ஸ் இது லேட் பண்ணாதீங்க, சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க.
வாயை தர சிவா, இல்லைன்னா எப்படி தெரியும்? அப்பா, நேற்று ராத்திரி நம்ம சரக்கு மொத்தம் போலீஸோட ரைடில் மாட்டிக்கிச்சு. அங்கே நடந்த ஷூட் அவுட்டில் 2 பசங்க செத்துட்டாங்க. இன்னொருத்தனுக்கு குண்டடிப்பட்டிருக்கு. இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். பிரான்சிஸ் கிட்ட பேசுனீங்களா? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. தலைவன்னு பேரை சொன்னாலே அவன் பயப்படுறான். அப்பா, ஃப்ரான்சிஸை கூட்டிகிட்டு வந்துடலாம், இல்லைன்னா அவன் தப்பிச்சிருவான். அவன் எங்கேயும் போக மாட்டானா? ஏய், நீ உன் வாயை மூடு. இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது. சிவா, போலீஸ் கிட்ட யார் இருக்கிறது? ஃப்ரான்சிஸுடைய ஆள், அவனுடைய ஷார்ப் ஷூட்டரை. அவன் ரஃபிக் கேரேஜில் வேலை பார்க்குறான் தலைவா. அவனுக்கு குண்டடிப்பட்டிருக்குல்ல? ஆமாப்பா. எங்க? என்ன புரியல? அப்படின்னா அவனுக்கு குண்டடி எங்க பட்டுச்சு சிவா? இங்க பட்டுச்சா, இங்க பட்டுச்சா, இங்க பட்டுச்சா? எங்க பட்டுச்சு? எங்க பட்டுச்சு? அந்த துரோகி பிரான்சிஸை கூப்பிட்டு எங்கடா உட்கார்ந்திருக்கீங்க? ஏய் நேபாளி, ஏய் பிகாரி, இத பாருங்கடா. அந்த ராஜன் என்ன காலையில இருந்து கக்கூஸ் கூட போக விட மாட்டேங்கிறான். அவனுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்க தெரியுமா? தலைவனுக்காக. முடியும்னு சொல்ல மாட்டேங்கிறான், முடியாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அட சும்மா வளவலன்னு பேசாத பிரான்சிஸ். இங்க வா, நான் உனக்கு விஷயத்த சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கேயாவது தலைமறைவா ஓடி போயிடு. அந்த முண்டா இருக்கான்ல தாரா, உன் பாஸ் கூட ஜல்சா பண்ணிக்கிட்டு இருப்பா. அட பிகாரி, என்னப்பா சொல்ற? மாமா, இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க, புரிஞ்சுதா? நீங்க எந்த தப்பும் பண்ணல. அப்படியா? அட தலைவனை தேடி கவர்மெண்டே அலைன்னு அலையுது. இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? விடுங்க. இங்க பாரு, இப்பவே 2 ஆபீஸ் மேல ரைடு நடந்திருக்கு, தெரியும்ல? ஏய், நான் ஒண்ணு பர்மனண்டா தலைமறைவாக சொல்ல, கொஞ்ச நாளைக்கு தலை காட்ட வேணாம்னு சொல்றேன். நடந்த விஷயம் யாரு பண்ணான்னு தெரியற வரைக்குமாவது கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கட்டுமே. நான் சொல்றபடி கேக்குறியா? பிரான்சிஸ், எவிடன்ஸை கலெக்ட் பண்ணு. தலைவன்ட்ட கூட சத்தியமா சொல்றா, அவர் உன்னை மன்னிப்பாரு. அப்படியே என்ன மன்னிச்சு விட்டுருவாரு, அப்படிதானே? அட உன் தலையில இருக்கிறது மூளையா இல்ல மண்ணா? ஓடி போயிடலாமா? அப்படி எப்படி ஓடிடுவ? ஏய், அந்த தலைவன் உங்க 2 பேரையுமே மேல அனுப்பிடுவான். என் சூத்துல ராட விட்டு ஆட்டுவாரு. அட மாமா, அந்த ஜோ தட்டினா போதும், அவனை விடவே கூடாது. இல்ல, ஜோ தப்பு ஒண்ணும் இல்ல. அவன் போலீஸால் இல்லன்னா எதுக்கு அவனை கொல்ல போறாங்க? ஏய், அப்படியே ஹரிச்சந்திரன் விட்டு பக்கத்து விடுவரு. பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணும். என்ன? இங்க பாரு பிரான்சிஸ், உன் பூளதான் வெட்டி காய போடுவாங்க. ஜோவை நீ காப்பாத்த போறியா? லூசு கூதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னாச்சு? ஒரு நிமிஷம். ராஜன். ராஜண்ணா சொல்லு. இந்தா வாயத்தர சார். ஊட்டி விடுங்களேன். உனக்கு நான் அம்மா மாதிரி கையில வேற ஊட்டி விடணுமா? சின்ன குழந்தை பாரு, கையில ஊட்டி விடுறது. ஊட்டி விடுங்க. சரி சரி சரி. காட்டு. அவங்க சமையல் இருக்க அற்புதம் சார். எனக்கு தெரியும், அந்த மேஜிக் மேனே நான் தான். அப்ப நீங்களும் வேலைக்காரதா? எதை சொல்ற? அவங்க கிட்ட வேலை செய்யுங்க. காட்டு. அரெஸ்ட் பண்ண மட்டும் பார்த்தாது, தலைவோட ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க, அது தெரியும்ல. போலீஸ் மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு வேலை செய்றேன், ஒன்னு நான் அண்டர் கிரவுண்ட்ல போட்டுறேன் டைரக்டா. இல்ல சார், எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அதாவது ஒரு வேலை பண்ண,
வெளியே மஃப்டியில் 2-3 பேரை போட்டுடுறேன். இப்போ இல்லை, ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ண, அப்புறம் தலைமறைவாயிடு. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இங்கெல்லாம் வந்து யாரும் ஒன்று சுட மாட்டாங்க. சார் என்ன? சிட்டி படக்க முடியல. நீ சிரிக்கிற அளவுக்கு ஒன்றும் நான் ஜோக் சொல்லலையே. இந்தா சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. சார் எனக்கு இவங்க பாரு, ரொம்ப ஓவராலாம் சிரிச்சுட்டு இருக்காத. அப்புறம் போய் அந்த பிரான்சிஸ் இருக்கான்ல, கரடி மாதிரி இருக்கிற அவன் நெஞ்சில படுத்து அப்படியே தூங்கிடு. அது வரைக்கும் உயிரோட இருக்கணும்ல.